சிவபெருமான் ஒரு கல்லுல இருந்து தோன்றி ஒருத்தருக்கு முக்திய குடுத்தாரு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அனைவருக்கும் வணக்கம். 108 நாட்கள் 108 கோவில்கள் சீரிஸ்ல இன்னைக்கு நாம வந்திருக்க இடம் அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோயில். 108 நாட்கள் 108 கோவில்களுடைய பயணத்துடைய நோக்கமே காஞ்சிபுரத்துல பிரபலமான கோவில்கள் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, நெறைய பேரு இந்த இடத்துக்குலாம் கூட வந்திருப்பீங்க. ஆனா, இந்த கோவில பார்த்திருக்க மாட்டீங்க. அதனால தான் இந்த பயணத்தின் மூலமா உங்களுக்கு இந்த மாதிரியான கோவில்கள உங்களுக்கு காட்சிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம காஞ்சி சோழன் சேனல்ல இந்த மாதிரியான கோவில்கள செலக்ட் பண்ணி நான் வந்து வீடியோ பதிவேற்றம் பண்றேன். அருள்மிகு முக்தீஸ்வரர் கோவில் எங்க அமைய பெற்றிருக்கு அப்படின்னா, காஞ்சிபுரத்துல காந்தி சாலையில அமைய பெற்றிருக்கு. காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே நெறைய பேருக்கு தெரியும். பட்டுக்கு பிரபலமான ஒரு ஊர். இந்த சாலையில பட்டுக்கு பிரபலமான கடைகளும் நெறையவே இருக்கு. அந்த கடைகளுக்கு நடுவுல இந்த கோவில் அமைய பெற்றது. அந்த கடைகளுக்கு ஒரு தனி சிறப்பையே தேடி தந்திருக்குன்னு தான் நான் சொல்வேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அருள்மிகு முக்தீஸ்வரர் கோவிலுடைய தல புராணத்தையும், கோவிலுடைய சிறப்பு அம்சத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முக்தீஸ்வரர்ன்னு பெயர் சொன்னதுமே நெறைய பேருக்கு தெரியும். முக்தி அப்படின்னா, இறந்ததற்கு பின்னாடி ஒரு பக்தியோட அடுத்த நிலை அப்படின்னு சொல்றது தான் முக்தி. அந்த முக்திய ஒருத்தருக்கு கல்லுல இருந்து சிவபெருமான் தோன்றி அவருக்கு முக்தி அளிச்சிருக்காரு அப்படின்றதுனால தான் அத ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் இந்த கோயிலுக்கு இவருடைய பெயர் முக்தீஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்ததா சொல்லப்படுது. இந்த கோயில சுமார் பிற்கால பல்லவர் காலத்துல கிபி 8ஆம் நூற்றாண்டுல இந்த கோவில வந்து கட்டப்பட்டதா வந்துட்டு சொல்லப்படுது. முக்தீஸ்வரர் கோயில் பழங்காலத்துல தனமாதேவி மணிகண்டீஸ்வரம் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்பட்டதா குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோவில 759ஆம் ஆண்டு ஆட்சி செய்த பல்லவ மன்னர் 2ஆம் நந்திவர்மனால கட்டப்பட்டதுன்னு சொல்லி கல்வெட்டுக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு 3 அடுக்குகளை கொண்ட சதுர வடிவ விமானம், அதற்கு மேல் வட்ட வடிவ சிகரம் இருப்பது ஒரு தனி சிறப்பா சொல்லப்படுது. இந்த கோவிலுடைய வரலாறு பல்லவர்களோட காலத்தோட முடியுறது கிடையாது. சோழ மன்னர் 1ஆம் ராஜேந்திரன் காலத்தைச் சேர்ந்த கிபி 1030ஆம் ஆண்டு கல்வெட்டுக்களும் இங்க இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோவிலுடைய புராண கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க அந்த கதையை கேட்கலாமா? முக்தீஸ்வரர்னு பெயர் பெற்றதுக்கு இந்த புராண கதை தான் ஒரு சாட்சியா சொல்லப்படுது. புராண கதை என்னன்னா, சிவகுருப்பு தொண்ட நாயனார்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்ததாவும், அவருக்கு தினமும் வந்துட்டு ஒரு சிவ தொண்டருக்கு அவருடைய துணிகளை துவைச்சு தருவேன் அப்படின்னு ஒரு ஆ எண்ணமும் இருந்ததாகவும், அதே மாரி துவைச்சும் குடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ சிவபெருமான் இவரோட பக்திய சோதிக்கணும் அப்படின்றதுக்காக, ரொம்பவே ஏழ்மையா ஒரு சிவத்தொண்டர் வரா மாதிரி மாறு வேடத்துல சிவன் வந்திருக்காரு. அப்போ இவர பார்த்து, "என்னோட துணிய கொஞ்சம் துவைச்சு குடுங்கன்னு" கேட்ட உடனே, இந்த தொண்டரும் வந்துட்டு, "நான் கண்டிப்பா பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லி அந்த துணிகள வாங்கி துவைச்சிருக்காரு. துவைக்கும் பொழுது சிவபெருமான் புயல் வந்து இயற்கை சீற்றத்த உருவாக்கியிருக்காரு அங்க. அந்த சீற்றத்துல அந்த துணியாகப்பட்டது கிழிஞ்சு போயிடுச்சு. அப்போ வந்துட்டு ஆ சிவகுருப்பு நாயனாருக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம துவைச்ச அந்த கல்லுலயே அவரோட தலைய போயிட்டு முட்டியிருக்காரு. "இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்ற ஒரு வருத்தத்துல. அப்போ கல்லுல இருந்து சிவபெருமான் அவரோட கைய நீட்டி, "நீ வந்துட்டு முக்தி அடைவாய்" அப்படின்னு சொன்ன உடனே, அவருடைய பிறப்பிற்கே ஒரு முக்திய குடுத்ததுனால தான் இந்த சிவனுக்கு முக்தீஸ்வரர்ன்ற பெயர் பெற்றதா சொல்லப்படுது. இந்த மாதிரி பக்தர்கள சோதிச்சு, அவர்களுக்கான முக்திய கொடுக்கும் ஈஸ்வரர் தான்
முக்தீஸ்வரர் அப்படின்ற பெயரோட இந்த கோவில் இப்பயும் வந்து போற்றப்பட்டு வரதா சொல்லப்படுது. நீங்க யோசிச்சு பாருங்க, காஞ்சிபுரம் வந்தவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும். எல்லா கோவில்களுமே பெரிய கோவில்களுக்கு நம்ம எல்லாருமே போயிருப்போம். ஆனா, இந்த மாதிரியான வரலாற்று சான்று மிக்க, அதுவும் வந்துட்டு நெறைய புராண கதைகளை ஏந்தி நிற்கின்ற கோவிலுக்கு நெறைய நம்ம போனதில்ல. கவனிக்கப்படவும் மாட்டேன்றதா இருக்கு. அதனால தான் 108 நாட்கள், 108 கோவில்கள் வரிசையில இன்னைக்கு நாம இந்த கோவில உங்களுக்கு காட்சிப்படுத்தினதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இந்த மாதிரியான அவர் முக்தி குடுத்த அந்த சிற்பங்கள் இங்க வந்து நெறைய இடத்துல நீங்க பார்ப்பீங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா. ஏன்னா, அந்த அவருடைய தொண்டருடைய தியாகத்த வந்துட்டு நெனச்சு தான் இந்த கோவில் வந்து இவ்ளோ பிரபலம் அடைஞ்சதா சொல்லப்படுது. அதனால இந்த கோவில்ல திருக்குறிப்பு தொண்டர் நாயனாருக்கான ஒரு தனி சிலையும் இங்க வச்சு வழிபடுறதா சொல்லப்படுது. இந்த கோவில்ல கருவறையில முக்தீஸ்வரர் லிங்க வடிவிலும், பின்னாடி இருக்கிற சுவற்றுல வந்து சோமாஸ்கந்தா இந்த கோவில்ல உற்சவ சிலையா நடராஜர் அவருடைய சிலையும் இங்க வந்தீங்கன்னா பார்ப்பீங்க. இங்க கருவறைக்கு உள்நுழையறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த வாசலுடைய மேல இந்த மாதிரியான சுதை சிற்பங்கள நெறையவே நீங்க பார்ப்பீங்க. இந்த சிற்பங்கள தவிர்த்து, அங்க அந்த புராண கதையில கல்லுலருந்து வந்த சிவபெருமானுடைய சிற்பத்தையும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா பார்ப்பீங்க. இவ்வளவு பழமை வாய்ந்த புராண கதைகள ஏந்தி நிற்கின்ற அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோயில உங்களுக்கு காட்சிப்படுத்தினதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். 108 நாட்கள் 108 கோவில்கள் சீரீஸா ஆரம்பிச்சதுக்கான மெயின் மோட்டோவே இந்த மாதிரியான கோவில்கள உங்களுக்கு காட்சிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். இந்த ஜர்னில நீங்களும் என்னோட பயணிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா, நம்ம காஞ்சிச்சோழன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா, இந்த கோவில தவறாம பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.